தமிழும் சரஸ்வதியும் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரஸ்வதி அவங்க ஜெயில கஷ்டப்பட்டது எல்லாமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம தமிழ் எப்படியாவது அவகிட்ட இருந்து இதை நான் மாத்தியே ஆகணும், நான் கண்டிப்பா மாத்துவேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி தூங்கி எந்திரிச்சதும் குழந்தையோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. தமிழ் இது எனக்காக நீங்க செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா சரஸ்வதி, உனக்காக தான் செஞ்ச, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு தமிழ், சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சரஸ்வதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா நம்ம சரஸ்வதிக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. சரஸ்வதி கண் கலங்குறாங்க. உடனே கோதை கேக்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக கண் கலங்குறேன்னு சொல்லிட்டு கேட்டதோ, நீங்க எல்லாரும் என் மேல இந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சிருக்கீங்களா, அதை நினைச்சுதான் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்ததா இப்ப நம்ம ராகினி வந்ததும் நடேசன், கார்த்திக், நமச்சி எல்லாருமே ரொம்பவே கோபமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ராகினி எதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, இதனால எனக்கு மனசுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அது புரியாது, புரியும் போது புரியும் சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க. அடுத்ததா இப்ப நம்ம புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டதும் உடனே தமிழ் நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, இனி அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது, விட நீ அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரொம்பவே சந்தோஷத்துல கலிவர்தனை மீட் பண்ண போறாங்க. இங்க பார், உன் பேரை சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது, ஆனாலும் உன்னுடைய பேரை நாங்க சொல்லாததுக்கான காரணம் என்னன்றது உனக்கு தெரியுமா, நீங்க எங்களை வெளியே எடுக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னுடைய பேரை சொல்லாம இருக்கும், அதுக்காக எல்லா முறையும் நீ தப்பிச்சிருப்பேன்னு நினைக்காத, இங்கே எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகாது, எப்படி எங்களை வெளியே எடுக்கணுமோ அப்படி வெளியே எடுக்கிற வழியை பாரு, அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்த நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசுறாங்க. உடனே நான் தப்பிச்சு இருப்பேன்றது என்னுடைய ஐடியா கிடையாது, என்னுடைய இன்டென்ஷனும் அது கிடையாது, நான் சொல்ல வரத கேளுங்க, சொல்ல முடியாது, ஒழுங்கு மரியாதை வெளியே எடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டபடி திட்டி அனுப்பிடுறாங்க. உடனே ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, இது இப்படியே விட முடியாது, அந்த தமிழை நான் பழி வாங்கி ஆகணும், அதுக்கு என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அர்ஜுன். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.